வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ கிரைம் த்ரில்லர் ஏரியா பக்கமே போய் ரொம்ப நாள் ஆச்சா, அதனால இந்த வீடியோவில் 2 கிரைம் த்ரில்லர் படங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த ரெண்டுத்துலையுமே ட்விஸ்ட்டுகள்லாம் நல்லாவே இருக்கும். ஒர்த்து அந்த கேட்டகரியில் இருக்கிற 2 படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் படத்தோட பேர் என்னன்னா நோ மோர் பிட்ஸ். இதில் மக்களை எப்படிலாம் ஆசையை தூண்டி அவங்களை கேம் விளையாட வச்சு காசு பார்க்குற அந்த ஒரு டெக்னிக்கை வச்சு விளையாடின படம். இந்த சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவாரு, ஒருத்தர் ஏமாத்தணும்னா கருணை எதிர்பார்க்க கூடாதா, அவனுடைய ஆசையை தூண்டணும்னு. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி வாங்க கேம் விளையாடுங்க, அதில் உங்களுக்கு காசு நிறைய கொடுக்குறோம் அப்படிங்கிற வேலையை சிறப்பாக செய்யறது. இதோட கதைன்னு எடுத்துக்கிட்டா ஹீரோ வந்து பார்க்குற வேலை பிடிக்காம இல்லை, அவருக்கு ப்ரமோஷனே தராம, டே என்னோட ஒர்த்து தெரியுமா உங்களுக்கு, ஆனால் ஏன்டா ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேங்கன்ற வெறுப்பில் அந்த கம்பெனியவே விட்டுட்டு நான் வேற ஒரு கம்பெனி போனேன்டா, இங்கே போனா லைஃப் செட்டில் ஆகிடும்டா அப்படின்னு நினச்சி ஒரு கம்பெனிக்கு போறாரு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட எதிர்பார்க்காத விஷயங்கள் அங்கே அவர் காத்துக்கிட்டு இருக்கு. அங்கே போனதுக்கு அப்புறம் அவருக்கு என்னெல்லாம் ஆச்சு, அதுக்கப்புறம் படத்தில் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் கதை. படத்தில் பிடிச்ச விஷயங்களே, இந்த கேமை மட்டும் விளையாடுனீங்க நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, உங்களுக்கு எவ்வளோங்க கடன் இருக்கு, 10 லட்சம் இல்லை 15 லட்சம் மொத்தமாக அடைச்சி விட்டு கோடீஸ்வரன் வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு ஆசையை தூண்டி இந்த ஸ்கேம் செய்வாங்க. அது எப்படிலாம் பண்றாங்கன்னு கிளியரா காட்டிருப்பாங்க. நமக்கே சில டைம் தோணும்ல, டேய் இந்த கேம்லாம் நம்பி எப்படா காசு போட்டு அதுலயும் கடனாளி ஆகுறீங்க, எப்படா இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தோணும்ல. அதை இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து கேம் விளையாடி காசு கொடுங்க நான் கடன் வாங்கியாச்சும் இதில் காசு போட்டு நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு எப்படி அந்த கேம் ஒருத்தனை சைக்கோவா ஆக்குதுங்கிறது இதில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இதில் கேம் விளையாடி ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, கடன் வாங்கியாச்சும் இதில் கேம் விளையாடியே தீருவேன், விளையாடலாம் எனக்கு தூக்கமே வராதுன்ற அளவுக்கு எப்படி மனுஷங்க மாறுறாங்கன்றது இதில் காட்டிருப்பாங்க. இதில் ரெஸ்ட் ரூமில் ஒரு சீன் வரும்பா, மாட்டிப்பானா மாட்டானான்ற மாதிரி பரபரப்பான ஒரு சீன் வரும். என்னடா பண்ண போறீங்கன்ற ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணி அப்படியே வேற ரூட்டு கதையை மாற்றுவானுங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுவாங்க. அதை நார்மலாக இருக்கும், அப்படியே அது போக அது வேற லெவலாக வளர்ந்து எப்படா எஸ்கேப் ஆக போறீங்கன்ற அந்த ஒரு டென்ஷன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல நம்ம கதையோட கனெக்ட் ஆகி பார்க்கணும். அந்த விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய ஒர்க் ஆச்சு. ஏன்னா டே மாட்டிக்க போறா, எப்படா தப்பிக்க போற, மாட்டினா அவனுங்க எவ்வளோ தெரியுமா சைக்கோ ஆளுங்க, உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியுமான்னு நாம கதையோட கனெக்ட் ஆகி மாட்டிக்காம பார்த்து போடா அப்படின்னு டென்ஷனோட பார்க்க வச்சிருவானுங்க. ஆனால் எனக்கு இந்த படத்தில் படமே முடிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட அவ்வளோதான், ஓகே சூப்பரா நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரத்துக்குள்ள அடுத்து ஒரு 20 நிமிஷம், கடைசி ஒரு 20 நிமிஷம் இல்லை சார் இது எங்களுக்கு பத்தாது, எக்ஸ்ட்ராவா ஒன்று தரோன்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை சிறப்பாக செய்வானுங்க. அது கிளைமேக்ஸில் சம்மடா இது வரைக்குமே நல்லா இருந்துச்சு, இன்னுமே அதை அடுத்த கடத்துக்கு கொண்டு போனீங்கன்ற மாதிரி சூப்பராக முடிப்பானுங்க. அண்ட் இதில் இருக்கிற கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீட்டாக பண்ணாங்க. புத்திசாலியான ஹீரோ தான், ஆனால் மாட்டிக்கிட்டா இப்படி ஸோ பாவப்பட்ட ஆளாக இருக்கிற அப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பொண்ணு கேரக்டர், அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவருடைய ஃப்ளாஷ்பேக்கு ப்ளஸ் போலீஸ் கேரக்டர் ரொம்ப சின்ன கேரக்டர் தான், ஆனால் அந்த கேரக்டரை வச்சு விளையாடின விதம்லாம் சூப்பராக இருக்கும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியலமா, இப்படி ஸ்கேம் பண்ணுறவங்க எங்களால் பிடிக்க முடியலமான்னு அவங்க அதிகாரம் வச்சிருந்தும் ஒன்றும் பண்ண முடியலன்னு அவங்க ஏங்குறது, ப்ளஸ் கடைசியில் அவங்க பண்ணுற விஷயங்கள்னு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கதையோட ஸ்பெஷலே எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொண்டு போய் இன்னுமே கதையோட கனெக்ட் பண்ண வச்சிருவானுங்களா. அதனால அந்த டென்ஷனை பில்ட் பண்ணுறது, த்ரில்லர் ஃபேக்டரை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுன்னு இந்த படம் முழுக்க பரபரப்பாகவே தான் போகும், எங்களுக்கு ஸ்லோவாலாம் ஃபீல் ஆகாது. ஸோ ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும், அதுவும் எனக்கு ஸ்லோவாலாம் இருக்கக்கூடாதுப்பா, பரபரப்பாகவே போகணும், நல்ல இந்த ட்விஸ்ட்டுகளும் நல்லா இருக்கணும், அப்படிலாம் வேணும்னா இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியாகவே ட்ரை பண்ணலாம். சதுரங்க வேட்டை, ஆஹா எப்படா ஏமாத்துறானுங்க, எப்படா ஏமாறுறானுங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை கட்டாயம் பாருங்க. அப்புறம் அந்த கேம் விளையாடி அதுக்குள்ள காசு போட்டு ஏமாற ஒருத்தன் இருக்கானே, அந்த கேரக்டரை அந்த ஆள் பண்ணதை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரிலாம் காசு போட்டு கேம் விளையாடக்கூடாதா அப்படின்னு கூட உங்களுக்கு தோன்ற அளவுக்கு அந்த கேரக்டர் சூப்பராக டிசைன் பண்ணிருப்பாங்க. நடிச்சவரும் செமையாக பண்ணியிருப்பார். சரி, ரெண்டாவது மூவிக்கு போனோம்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடிய மூவி. அண்ட் இந்த கதையை ஸ்லோவாக சொன்னா தான் நல்லா இருக்கும். சரி, இந்த படத்தோட பேர் என்னன்னா லாஸ்ட் இன் பர்ஃபெக்ஷன். இதோட கதை என்னன்னா, இது கொஞ்சம் வில்லங்கமான கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோயினோட அப்பா இப்போ நான் ஒரு புது லேடியை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, இது அப்பா நீ இப்போ ஒரு செட்டப்பா, அதாவது அவருக்கு ஒரு காதல் இருக்கிறாங்க, அவ கூட நான் வாழ போறேன்னு அவர் சொல்லும் போது ஹீரோயினுக்கும் தூக்கி வாரி போகுது. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போற அந்த லேடி இருக்காளே, அவ மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அவள் உண்மையாகவே நல்லவளா கெட்டவளா இப்படிங்கிறது தான் இந்த படமே. இதில் பிடிச்ச விஷயமே வில்லங்கமான விஷயம் தான். ஏன்னா ஹீரோயினோட அப்பா வந்து நான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நிறுத்துறது, ஹீரோயினுக்கு ஆல்ரெடி பர்சனல் பிரச்சனைங்க இருக்கும், அதை தாண்டி இப்போ அப்பா வேற புது பிரச்சனையை கூட்டு வராரே, டேய் என்னடா எப்படா போக போகுதுன்ற மாதிரி கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. அப்பா கட்டிக்க போற அந்த லேடி அவ மாட்டிருக்கிற கேஸ்ன்ற மாதிரி வேற ரூட்ல கொஞ்சம் அந்த சொல்வதெல்லாம் உண்மை ரூட்ல கதையை கொண்டு போய் அதுக்குள்ள ட்விஸ்ட்டுகள்லாம் கொடுத்தது நல்லா இருந்துச்சு. முக்கியமா அந்த லேடி கேரக்டர் கடைசி வரைக்கும் எங்கேயுமே கோவப்பட்டு உடஞ்சி கத்துறது இந்த மூமெண்ட்டே இருக்காது. ஆனா அவங்க அப்படி அசால்ட்டா ரிப்ளை பண்ற விதெல்லாம் என்னமா ஹேண்டில் பண்றாங்கன்ற மாதிரி இருக்கும். அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களை கார்னர் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க, இவங்க அசால்ட்டா அதை டீல் பண்ணுவாங்க. அது சூப்பரா இருந்துச்சு, அவங்க பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. முக்கியமா ஹீரோயின் கேரக்டர், ஏன்னா அவங்களுக்கு பர்சனல் லைஃப்லயும் ப்ராப்ளம் இருக்குது, பத்தாவதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு நடுவில்
அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிற மூமெண்ட், சில இடங்களில் உடஞ்சி அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கோவப்படுறதுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஹீரோயின் கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நார்மலாக ஆரம்பிக்கும். போக போக ஒரு விஷயங்களா ரிவீல் பண்ண நல்லவங்களா கெட்டவங்களா நல்லவங்களா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணது நல்லா இருந்துச்சு. கோர்ட்டில் இந்த லேடியை போட்டு கார்னர் பண்ணுவாங்க. அங்கே அவங்க தக் லைஃபாக கொடுக்குற ரிப்ளைலாம் கேட்கறதுக்கு அசால்ட்டாக இருக்கும். ஆனால் இருக்கிற எல்லாருக்குமே டென்ஷன் ஆகும். அப்படிப்பட்ட ரிப்ளைலாம் அசால்ட்டாக கொடுப்பாங்க. முக்கியமாக ஹீரோயின்லாம் நான்லாம் எவ்வளோ பெரிய அழகி தெரியுமா அப்படிங்கிற மெதப்பில் இருக்கும்போது அந்த லேடி கேரக்டர் போட்டு ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு டைலாக்கா விடும். அந்த இடம் அந்த சீனில் அவங்க பேசுகிற விஷயங்கள் ஒன்றும் ஹீரோயினை விளக்கமாத்தால் அடிச்சா மாதிரியே இருக்கும். அந்த சீனை இவங்க எழுதி அதை பெர்ஃபார்ம் பண்ண விதம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த சீனில் அவங்க சொல்கிற விஷயமும் சரி, அதை ஹீரோயினுக்கு மூஞ்சல் அடிச்சாமல் சொன்ன விதமும் சரி சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படம் நீங்கள் ஃபேமிலியாக ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா இதில் கொஞ்சம் 18+ சமாச்சாரம் இருக்கும். ஒன்று ஓப்பனாகவே இருக்கும். அது இல்லாமல் இந்த லேடி கேரக்டர் சொன்னல அவங்க பேசுகிறதே 18+ விஷயங்களாக தான் இருக்கும். அதனால் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியாக ட்ரை பண்ண முடியாது. சில பல காட்சிகள் இருக்கிறதுனால தனியாக பார்க்கறது நல்லது. அண்ட் இந்த மாதிரியான கிரைம் த்ரில்லர் படங்களை நம்ம எதிர்க்காக பார்க்குறோம். அதில் ட்விஸ்ட் இருக்கணும், கடைசியில் எதிர்பார்க்காத ஒன்று இருக்கணும். அந்த விஷயங்களுக்காக தான் பார்க்குறது. ஸோ இந்த 2 படத்துலையுமே அது இருக்குது. ஃபர்ஸ்ட் படத்தில் பரபரப்பாகவே கூட்டு போய் அதில் வேற ரூட்டில் கூட்டு போய் ட்விஸ்டாகவே கூட்டு போவாங்க. 2வது படத்தில் பொறுமையாக தான் ட்ராவல் ஆகும். கொஞ்ச நேரத்தில் கதையோட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன ஆகுன்ற அந்த ஒரு டென்ஷன் உங்களுக்கு பில்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் போக போக கடைசியில் அந்த ட்விஸ்ட்டுகள்லாம் வச்சு இவங்க பேக் பண்ணி முடிச்ச விதம்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. நீட்டாக இருந்துச்சு இந்த படம். ஸோ இந்த 2 படங்களையும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த படங்கள் இப்போ வரைக்கும் தமிழ் டப்பிங்ல இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா இப்படி தான் கொரியன் படங்களுக்கு வீடியோ போட்டேன். அடுத்த 2 வாரத்தில் தமிழ் டப்பிங் விட்டாங்க. அதனால் இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தமிழ் டப்பிங்ல இந்த 2 படங்களுமே இல்லை. மேபி சீக்கிரமாக தமிழ் டப்பிங் பண்ணி விடலாம். ஸோ தமிழ் டப்பிங் இல்லையேன்னு தள்ளி வச்சிடாதீங்க. இந்த 2 படங்களையும் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. மறக்காம சோடாபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.